மாத்ரியினுடைய தமையன் சல்லியன், நகுல சகாதேவருடைய மாமா, தாய் மாமா. போருக்கு ஆள் வேணும், பெரிய ஆளு. அங்கிருந்து வர்றான். எங்க இருந்து? மாப்பிள்ளைய பாருறதுக்காக வர்றான். உடனே அர்ஜுனன் சொல்றான், ஏய் சல்லிய வர்றார், ஒரு தாய் மாமா வர்றான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே வாசல போய் பச்சை பந்தல் போட்டு நல்ல புளியோதரை, தயிர் சாதம், நல்ல வடை எல்லாம் வச்சு அவனை மாலை போட்டு அங்கேயே பசி, யார் வீட்டில் கை நினைக்கிறானோ அவன் கட்சிக்கு வந்துடுவான். அதனால சீக்கிரமா அவன் அடைச்சிருவாங்களாம். இந்த ரகசியம் ஒற்றமும் தெரிஞ்சு துரியோதனன் பார்த்தான். இவன் முன்னாடியே பிளான் போட்டு அதுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டர்ல ஒரு பந்தலை போட்டான். அட்ரஸே இல்லாத, பேனரே இல்லாத பந்தல். எப்படி பாருங்க டெக்னிக் அந்த காலத்துலயே. இதே மாதிரி நீர்மோர் பானகம், வடை, பாயசம் எல்லாம். ஆனா இவன் நினைச்சுக்கிட்டா, சரி என்னுடைய மாப்பிள்ளை தான் 2 பேர் வந்து சாப்பாடு போடுறாங்கன்னு. அப்புறம் மாப்பிள்ளை மச்சான் நல்லா இருக்கீங்க, மாப்பிள்ளையும் காணும் மச்சானையும் காணும். என் மாப்பிள்ளை தான் என் மேல இவ்வளவு வந்து எனக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சாப்பிடுங்களா அப்படின்னு சாப்பிட்டான். சாப்பிட்டு அப்படின்னு அப்போ அந்த மாமா சௌக்கியமானா யார் துரியோதனன். ஆனா பாவி நீதான் சோறு பண்ணியாதான். ஐயோ, இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சத்தாம் போட உண்டை விடுக்க 2 பண்ணிடுவோம். சத்தாம் போட சாப்பிட்டதுக்காக எடுக்கணும். அன்னைக்கு பாருங்க தர்மம் பாருங்க. ஐயோ, நான் நீ போட்ட சாப்பாடு, உனக்கு எதிராக சண்டை போடணும் வந்தா நீ சாப்பாடு போட்டுட்டியே, இப்ப உனக்கு நான் எதிராக வர முடியாது, என்னடா பண்ற? அப்ப ஒழுங்கா வந்து என் கட்சிக்கு வந்துருந்தான். சாப்பாடு போட்டு சல்லியோட கதை முடிச்சவன் துரியோதனன். சகுனியோட சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு எவன் போடுறான்னா இவன் சாப்பிட்டு வசதி அவனுக்கு வச்சு விடுவான். இன்னைக்கு இந்த காலம். அன்னைக்கு தர்மம் பாருங்க, தர்மம் இருந்த காலம். ஒருவேளை சாப்பிட்டதுக்காக கடைசி வரைக்கும் துரியோதனன் கெட்டவன் தெரிந்து தன்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளைகளுக்காக அவனை கொல்லுவதற்கு துணிந்தவன் சல்லியன். ஆனா நீ என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் கடவுள் துணை இருந்தால் உன்னை யாரும் வீழ்த்த முடியாது. இந்த விஷயத்தை கேட்டான் எல்லாம் வந்த கண்ணன். சமாச்சாரம் அப்படி போகுதா? இப்ப நேரா கண்ணன் வந்தான். எப்படி வந்தா தெரியுமா? கிருஷ்ணன் ஒரு வேலையாள் மாதிரி வந்தான். வந்து அவன் காலை பிடிச்சான். யார் கால? யார் கால? சல்லியன் கால. இந்த மகிழ்ச்சியான நேரத்துல யாருக்கும் வாக்கு தரக்கூடாது. இப்ப கண்ணன் என்ன பண்ணா, தலையில அப்படியே கட்டிட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு, எவ்வளவு பெரிய பரமாத்மா கிருஷ்ணன் மகாவிஷ்ணு அப்படியே சல்லிய படுத்திருக்கான். எங்க இவன் போய் காலை அமுத்தான். யாரா நீ? உன் கை புடியே பெரிய பாமா ருக்மணி கூட அவனுக்கு குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன இப்படி அமுத்துறிய? நீ அமுத்துற என் கைகால மாயக்கால வித்தவன் அல்லவா? பாஞ்சசாமியம் சங்கை எடுத்தவன், சக்கரத்தை சுழன்றவன் கண்ணன். அவன் தாகிறான். எதுக்காக? தன் தொண்டனை காப்பாற்றணுன்றதுக்காக. இறைவனே வந்து இவ்வளவு பெரிய காரியம் செய்யறான்னா தன்னை நம்பியவனை கைவிடக் கூடாது என்று சூழ்ச்சி செய்யறான். காலம் அமுத்துறான். சல்லி எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. சேச்சா, என் மனைவி கூட இப்படி அமுத்துறது கிடையாதுடா. தைலமே இல்லாம தாய் மசாஜ் மாதிரி அமுத்துறீங்க. இப்ப சொன்ன பார்த்தீங்களா, மகிழ்ச்சியில வாக்கு தரப்படாது. ஏய் சேவகனே, உனக்கு என்ன வேணும் கேள் என்றான். இதுதான்டா நான் காத்திருக்கேன். ஏ சல்லியா, என்னை பார் என்றான். வந்தவன் யார்? கண்ணன் கிருஷ்ணன். ஏ கிருஷ்ணா, நீ வந்து என் காலை அமுத்துகிறாயா? இதை விட எனக்கு பெருமை எதுவும் கிடையாதுடா. உன்னை எல்லாரும் தெய்வமா கும்பிடுறா, நீ வந்து என் காலை பிடிச்ச பாத்தியா? உன்னை எல்லாரும் பாதா பூஜை பண்றா. ஒரு துறவி, ஒரு மகான் எவ்வளவு பெரிய நியாயாதிபதியா இருந்தாலும் அவன் வணங்கக்கூடிய ஒரே இடம் இறைவன். அவனுடைய குருநாதன் தன் பெற்ற தாயை தவிர வேற மூவரையும் வேற யாரும் வணங்கக்கூடாது. ஆனால் பெரிய புராணத்தில் அப்படி சொல்லல. இங்க குருவும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது. குரு சிஷ்யனை வணங்கலாம், சிஷ்யன் குருவனை வணங்கலாம், அடியாருக்கு அடியாரா இருக்கலாம். இதுதான் பெரிய புராணம் சொல்ற மிகப்பெரிய சட்டம். அடியார வணங்கினா நீ வணங்கணும். இங்க வணங்கலைன்னா பாவம். ஒரு அடியார் வணங்கினாருன்னா நீங்க வணங்கிடணும். ஒரு அடியார் விழுந்து வணங்கினாருன்னா நீங்க விழுந்து வணங்கணும். அப்படி நிற்கக்கூடாது. அப்படி நிற்கக்கூடாது. ஆனால் சில சட்டங்கள், சில மரபுகள் இருக்கு. அதை மீற முடியாது, நாங்க மீற முடியாது. இது ஆச்சாரிய, இது கைலாய பரம்பரை நடந்து வரக்கூடிய விதி. இப்ப என்னாச்சு? மகிழ்ச்சியால என்ன கண்ணா உனக்கு என்ன வேணும்? நீயே வந்து என் காலை அமைக்கிட்டியே. ஐயோ இவ்வளவு பெரிய முதலமைச்சரே வந்து என் காலை பிடிச்ச எப்படி? ஏ சல்லியா, நீ ஒருவேளை சாப்பாட்டிற்காக சத்தியம் செய்த, உன்னை பாராட்டுறப்பா. ஏன்னா நீ ரொம்ப நியாயாதிபதி. ஒருவேளை சாப்பிட்டதுக்காக நீ சொன்ன. ஆனா
பண்ணிட்டாங்கிறதுக்காக கெட்டது பண்ணிடுவியா? சில பேர் நினைக்கிறான், இல்லைங்க அவர் ரொம்ப நல்லது பண்ணாருங்க, என் பிள்ளைய படிக்க வச்சாருங்க, 5,000 பணம் கட்டினாருங்க, அதனால அவர் போன இருக்கிறாங்க. அது அதை விட கேவலம். கெட்ட கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் செய்யக்கூடிய உதவியை நீத்து விடணும். அதுல புரோஜனம் கிடையாது. அவங்க சிக்கலை மாட்டி விடணும். இது சின்ன மீனை போட்டு பெரியவன் அப்படி துரியோதனம் பண்ற கதை இதெல்லாம் இல்லையா? சொன்னா, ஏய் ஒன்னே ஒண்ணு செய்யலான்னா, எனக்கு ரகசியம் சொல்லி கொடுனா. என்னடான்னா, நீ தேர்வு ஓட்டத்துல பெரிய ஆளு, எப்படியும் துரியோதன டிரைவரா தான் போட போறான் கர்ணனுக்கு, உன்னை வந்து பெரிய ஆள் வச்சுக்க மாட்டான், ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லி கொடுனா. சக்கரத்துல இந்த தேர் போகும்போது இப்பெல்லாம் தார் ரோடு, இப்பெல்லாம் காங்கிரீட்லாம், அந்த காலத்துல ஏது எல்லாம் சாதாரண மண்ணு தானே, போர்க்களம்லாம் குருச்சத்திரம்லாம். அப்படி மழை பெய்யும் அல்லது ஈரம் வரும், அப்ப சகதி ஆகும். அந்த தேர் போய் கீழே விழும்போது இதை எப்படி தூக்கி விடுறது அதை மட்டும் சொல்லி கொடுன்னா. இது என்ன பிரமாதம்? நீ காலை அமுத்துறவனுக்கு ரகசியங்கள் இதனால இதை வச்சு என்ன, இதை வச்சு என்ன பண்ண போறான்? கவலைப்படாத. தேர் சக்கரம் கீழே விழுந்தா இந்த லகான இப்படி பிடிச்சி இழுத்து இந்த ஸ்க்ரூ அப்படி திருவு, சக்கரம் தானால எழுந்துரும். இதான் ரகசியம் போடானா. ஆஹா, பாருங்க, இந்த ரகசியத்தை எங்க பயன்படுத்தினான் என்பது உங்களுக்கு தெரியும். எங்க கர்ணன் முன்னால நாகாசுரத்தை அர்ஜுனன் மீது கர்ணன் விடுகிற பொழுது கர்ணன் பார்த்தா வேணும்னே சக்கரத்தை சகதியில அமுத்தினான். இவன் பார்த்தா அர்ஜுனன், ஏய் என்னடா சக்கரத்தை, இனிமே சக்கரம் ஏறாதுன்னா இப்ப எங்க கேட்டா ரகசியத்தை சல்லியட கேட்டான் இல்லையா? இப்ப அமர்ந்து போன சக்கரத்தை இவனே கண்ணனே திரும்ப மேல எடுத்து தேர கட்டிட்டு போயிட்டான். கீழே அமிழ்த்தினான், அதை தூக்கி விட்டான். நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடவுளை நம்பினால், குருநாதரை நம்பினால், நல்லவர்கள் நம்பினால், உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எதுவுமே அர்ஜுன மாதிரி கையை கொடுத்து சிவசிவான்னு இருந்தா போதும், மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்கணும்.